வெளிச்சம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்சம் பதசுவை நிகழ்ச்சி. இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரம் மகேந்திரன் ஐயா அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். சௌரி ரஞ்சினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி எஸ்தர் கருணா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அவர்கள் முதலிலே தேவ செய்தி மன்னிக்க வேண்டும், பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்போடு வழிநடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியர்கள் இணைந்து தேவ செய்திகளோடு இணைவார்கள். இந்த நாளிலே 5-6 செய்திகளை எடுத்து வருவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த வேளையில் நாங்கள் சௌரம் மகேந்திரன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். ஆமீன். இந்த வேளையிலும் நித்திய வெளிச்ச நேரத்தில் வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. God bless you. ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அலங்கரிப்போம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்து நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இது நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் மறு ஒளிபரப்பிலே பிரகடனம் செய்யப்படுகின்றது. ஆமேன். இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சி நிறுவனம் செல்வோம். இன்றைய நாள் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. நிகழ்ச்சிகள் ஆரம்பம் ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் டொலி கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி ரங்காமணி வான்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30க்கு எஸ்தர் ரூபி செய்தி இன்னும் வரவில்லை, எனவே மகேந்திரன் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். முதலாவது செய்தி மகேந்திரன் 7:30க்கு செய்து கொடுப்பார். 8 மணிக்கு பாஸ்டர் நொகோமி லோகன் ஸ்காப்ரோ. 8:30க்கு சுகுமாரி வத்தலை ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் அண்டன் ராஜ்நாயம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. 9:30க்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. 10 மணிக்கு பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த் இந்தியா. இதுதான் நிகழ்ச்சி. இன்றைய நாளிலே இந்த நித்திய வெளிச்சத்தை சிறப்பாக அழகாக நடத்த வருகிறார் சிஸ்டர் டொலி. அழைக்க போகிறோம். எல்லோரும் ஒரு முறைப்பட்டு ஐக்கியப்பட்டு அந்த மகளை அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஜெபித்து ஆரம்பிங்கள். ஆமேன். 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 சிறு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, உங்களோட திரு சித்தத்தின்படி யாவரே உங்கள் ஒரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடக்கத்திலிருந்து முடியும் வரையும் வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்துக்கொள்ளுங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா அப்பா. உங்களை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க அழைத்த அந்த மகா பிரிதான அழைப்புக்கு பாத்திரங்களாக வாழ்வதற்கும் உங்களோட சித்தத்தை செய்வதற்கும் தந்த மகா பிரிதான சிலாக்கியத்துக்கு நன்றி. நித்திய சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இவர்களை தொடக்கின இந்த ஊழியத்தை அவர்களால செய்ய முடியாம இருந்தால் கர்த்தரின் கிருபை மூலமாக அவர்கள் இதை நடத்துகிற கிருபைகளுக்காக வேண்டி சிஸ்டர் ரீட்டா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களையும் நாங்கள் கர்த்தர் இந்த தொடக்கிய ஊழியத்தின் மூலமாக நாங்களும் வந்து இதில் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரை நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் கூறுகிற சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்த கர்த்தாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவீனத்துல பலன் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி பலப்படுத்தி எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்து யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி
நன்றி. ஆமேன் இயேசுவே. நன்றி அப்பா. எங்களுக்கு நீங்க உங்களோட பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு கொடுத்து உங்களுக்குள்ள நாங்க உங்களை மகிமைப்படுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியாக இப்பொழுது நாங்கள் யாவரும் சிஸ்டர் கருணா அவர்களை அழைப்போமாக. சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ்லா. நாங்கள் யாவரும் அன்போடு உங்களை வரவழைக்கிறோம். நான் வாருங்க. உங்களோட இனிமையான குரலை கேட்க ஆசையாக இருக்குது. நாங்கள் உங்களை மிஸ் பண்ணோம் லாங் வீக்கெண்டோட. இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களோட ஃப்ரெண்டுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அவங்களுக்கு கேன்சர் பிரபலத்தால் நாங்கள் மறக்கவில்லை. கர்த்தர் போலும் எங்களுக்கு அவரோட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு அந்த ஜெப ஆவியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாங்க சிஸ்டர், வந்து கர்த்தரோட நாமத்தை உயர்த்துங்கள். வாங்க. நன்றி. ஆமென். God bless you. God bless you, sir. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி எங்களை நினைக்கிறதற்கும் எங்களை நீரும் மாத்திரமாய் காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், ஆனாலும் கர்த்தர் நீர் உம்முடைய ஸ்தானத்திலே எங்களை வைத்து எங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர்களே, பூமியிலே மனிதனை நீர் தெரிந்து கொண்டவராயிருக்கிறீர். நீர் எங்களை நேசிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வழிதப்பி போகாதபடி எப்போதும் உம்முடைய சத்தம் இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாதபடி அது கூப்பிடுகிற சத்தமாயிருக்கிறது, எச்சரிப்பின் சத்தமாயிருக்கிறது ஆண்டவரே. பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்த வந்தேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை புதிதாக்கி எங்களை கழுவி சுத்தம் பண்ண எப்போதும் எங்களுக்கு வழியாயிருக்கிறது. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. நன்றி கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் உங்கள் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்ந்தை கொடுக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்காக எந்த ஒரு ஆதாயத்தையும் எண்ணாதபடி இந்த இடத்திலே வந்து செய்கிற ஊழியத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருங்க. பிரதருக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எந்த தடைகளும் இல்லாதபடி இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தாவே அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா, குடும்ப தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல பயந்திரங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நிறைய வயதிலும் முதிர் வயதிலும் நாளை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற அப்படியே வார்த்தையின்படியே சுகபல தைரியம் கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. உங்களுக்காக எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தொகுத்து வழங்குகிற காரியங்களையும் தன்னுடைய நேரத்தை கொடுத்து கர்த்தருமக்காக சௌதரியை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அதுபோல ரஞ்சனி அலங்காரமணியை ஒப்பு கொடுக்கிறோம். பூரண சுகத்தை கட்டளையிட்டு தொடர்ந்து சௌதரியை அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே அவர்களை வழிநடத்துற தகப்பனப்பா. ஞானத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைவேற்றவர்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல வரப்போற ஊழியக்காரன் மேலும் உம்முடைய பலமான எல்லா ஆசீர்வாதங்களும் தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை அவருடைய குடும்பத்தை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய சபைகளை காத்து கொள்ளுங்க அப்பா. சாதாரணவன் கெச்சிக்கிற சிங்கமாயிருந்து எல்லாரையும் வழி தப்பி பண்ணும்படியாக அவன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் தோல்வியை காணட்டும் ஆண்டவரே. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து சபைகளிலே சேர்ந்து உண்மை ஆராதிக்கும்படியாய் அந்த சபையை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை விடுதலை அடைய செய்யும்படியாய் அவர்களை பேசுகிற வசனம் அது அவர்களில் நீர் பேசுகிறவராயிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் நடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையினாலே பூசி தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சீயோனிலிருந்து உமது வல்லமையை சொல்வோனே நீர் அனுப்புகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த சீயோன் மக்கள் கர்த்தாவே எப்போதும் கைவிடப்படாதபடி நீர் இதுவரை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, ஆளுகையை அவர்கள் கரங்களிலே நீங்கள் படுத்திருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தாவே வழி தப்பி போகிற அந்த யூத ஜனங்களை இழுத்து கொள்ளுங்க. நீரே மேசியாண்டு அமர்ந்திருந்து அறியும்படியாய் கர்த்தர் அந்த இருதயங்களிலே பேசும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த ஜனங்களை
ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் நடத்தும்படியா உம்முடைய திருப்பாதத்தில் உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரை ரட்சிப்பை காணட்டும். அது போல அதிலுள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லாரும் உண்மை அறியும்படியாக அவருடைய கண்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாத்தானின் ஆட்டங்களிலிருந்து வெளியில வரும்படியாய் கத்திறந்த ஜனங்களோடு பேசுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. விடுதலையாக்குங்கள். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருங்க. உணவுடை உரைகள் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரை கண்ணீரை துடைத்திருங்க. தொடர்ந்து கர்த்தாவே இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உலகம் அங்கிலும் அவர்கள் போய் உமக்காக செய்கிற எல்லா காரியத்திலும் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீ போஷிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்துங்க. ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே ஆப்பிரிக்கா தேசங்களில அப்பா, அந்த ஆலயங்களில கொல்லப்படுகிற மக்களையும் அந்த குடும்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிறவர் நீர். கர்த்தாவே என் நாமத்தினாலே நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டவர்களாய் கர்த்தாவே அழுது புலம்பும் அந்த ஜனங்களை நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற இந்த சாத்தானுடைய திட்டங்களில் இருந்து விடுதலையாக்குங்கள். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் ஒருவரே கடைசி காலத்திலே வந்து எல்லாரையும் தப்புவிக்க போகிறவர் என்பதை எல்லாரும் அறியட்டும். எல்லாரும் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே அப்பா தகப்பனே, எல்லா பொல்லாத வழிகளிலே நடக்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். உம்முடைய காரியங்களை அறியும்படியாய் அநேக ஊழியங்களை எழும்ப பண்ணி அந்த வாலிபர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா பொல்லாத வழிகளில் இருந்து இந்த வாலிபர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. கருவியல் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய ஊழியங்கள் தடைபடாதபடி எல்லா வேலைகளிலும் எல்லா ஊடகங்களிலும் எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாய் அதை தொடர்ந்து செய்யும் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக நம்மை மகிழச் செய்யும் துன்பத்தை
நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும் படி திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புத செயல்கள் காணச் செய்யும் மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும் அற்புத செயல்கள் காணச் செய்யும் மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றிதாரும் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றிதாரும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும் படி திருப்தியாக்கும் கிருபையினால் நாட்களை எண்ணம் அறிவை தாரும் ஞானம் நிறைந்த இதயம் தாரும் நாட்களை எண்ணம் அறிவை தாரும் ஞானம் நிறைந்த இதயம் தாரும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். Praise the Lord, sister. Sister Dolly, praise the Lord. Praise the Lord, sister. Sorry, praise the Lord. Amen. அருமையான பாட்டை பாடினீர்கள். அருமையாக ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஆமென். வாழ்நாள் எல்லாம் களி கூறுவோம். வாழ்நாள் எல்லாம் கத்தர்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக கத்தர் அதிக அருமையான பாட்டை கொடுத்து உங்கள் மூலமாக ஆசீர்வதித்தார். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. மறுபடியுமாக கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். God bless you too. ஆமென் ஆமென். நன்றி நன்றி. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் கலையத்தில் இருந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 91 9வது வசனம் வரையும், பக்கம் 728. ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடகனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர்
செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. ஆமேன். ஆபத்து கால நேரத்திலேயோ வியாதி உள்ள நேரத்திலேயோ இந்த சங்கீதம் 191 நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பயத்தினாவிய கொடாமல் வெள்ளனும் அன்பும் தள்ளிந்த புத்தியை கொடுத்து அவருக்குள்ள நாங்கள் கழிந்து சிஸ்டர் பாடின மாதிரி, சிஸ்டர் கருணா பாடின மாதிரி அவருக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் களி கூர்ந்து மகிழ்வதற்கு தந்தை இந்த வாக்கு தத்தங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் கலையத்திலிருந்து சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை வரவேற்போமாக. அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஜபித்து பாட்டு பாடுவாள் நினைக்கிறேன், தெரியல. இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை உயர்த்துவதற்கு அவர்களை நாங்கள் எல்லோரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் ஜெபித்து விட்டு உங்களிடம் தருகிறேன், நீங்கள் ஒரு பாட்டை பாடலாம். ஆமேன், ஆமேன். Thank you, Lord. Father, we, Lord, once again, Father, come into your very presence, Lord, as we live and move and have your being in and through us, Lord, especially the ones, Lord, that have been called, Lord, they have made you their Lord and their Savior, Lord, and come and taken residence, Lord, upon their very hearts and their lives, Lord. This is the greatest privilege we could, Lord, ever have, Lord, in our lives, that we have the peace and the love and the understanding, Lord, that we belong to the kingdom of the living God Almighty, the creator of heaven and earth. And thereby, Lord, we would like, Lord, to witness and to share this very message, Lord. Share this, the very message of your love, Lord, and redemption, Lord, through those that are listening, Father, even this very evening, oh God, as Nitya Velicham is beaming into 110 nations of the world. Many are gathering, many are tuned in, Lord, from morning till evening, even from Sangamam Network, Lord, through Sangamam Radio. Gospel has been, Lord, going into these many nations as well, Lord, as the recorded messages go on, Lord, and the programs, Lord, that many would be hearing it, Lord, and be blessed by it, Lord. So we thank you, Lord, for these entities. Thank you, Lord, for the way you have chosen the last days entities of these ministries to go into the rest of the nations of the world. So we thank you, Father. We do not take this light, Lord. We know, Lord, this is a thing, Lord, that only you could, Lord, through your guidance of the Holy Spirit, Lord, make it available, make it honorable, and make it, Lord Jesus, to come and bring forth your name, Lord Jesus, to be exalted, honored, lifted up, glorified. And we give all the honor and glory for you and you alone, Lord Jesus. As you do that, Lord, through the guidance of your Holy Spirit upon each and every one of us, Lord. So we, Lord, thank you for each and every listener that is listening, Father, and they are precious to you, Lord. Even as they come and, Lord, take time, Lord, no matter what they are doing, even if they are working in the background, Lord, they can be listening to this, Lord, even if they are driving or traveling or whatever their circumstances are, Lord Jesus, they can always have that radio on and be blessed with what you are speaking into their hearts and lives, Lord, despite of what they are doing, Lord. Thank you for that connection, Lord, you have made into their lives even at this very moment, as it been the listeners are listening to it, Lord. And Lord, we thank you for that very way, Lord Jesus. You are ministering, Father. Now I pray for the
listeners' needs, Lord, as they have, Lord Jesus, come in and said, oh, I'm listening to the word. I could hear what the Lord is speaking, what the Lord is doing, and I want to be obedient to his word. I want to also have my needs met. And this is the very purpose of the very guidance of the Holy Spirit coming through these networks to minister. So, Lord, I pray, Lord, even as the listeners are listening, Father, for every single listener, Lord, whatever they might be, Lord, their life circumstances, Lord, you see them. Even before, Lord Jesus, they ask of you, you said you have known it and you have already been there with them, Lord. Therefore, even if they know you or not, Lord, they are your creation, Lord Jesus. Therefore, I pray for every single individual, Lord Jesus, that you would, Lord, minister to them as they come forth with their needs, no matter how they are, Lord, physically, mentally, emotionally, and even spiritually at this time, Father, as they grasp up every word that is going to go through this network with the servants of the Lord and the handmaids of the Lord that have been singing and reading the word and ministering to you, Lord. And we thank you, Lord, even as they open their hearts up, Lord, and been blessed by it, touching their bodies, Lord, physically, Lord, and by thy stripes they are healed, Lord Jesus, in Jesus' name, and also taking care of their needs, Lord, and according to your riches in glory through Christ Jesus, you have provided for their needs. You have taken care of them, Lord. By faith, reach out to the Lord Jesus, and he is able to sustain you by his grace and his strength, and also take care of all of your needs in Jesus' name. So, Lord, I thank you, Lord, for that. I also thank you, Lord, for many, Lord, that are in places, Lord, that, Lord, are wondering, Lord, what is my next step? What is my next future? Where is it going to come from? Do not fear. Do not look to the right or to the left, but look unto you, the Lord your God who created you with faith. He's the author and the finisher of your faith, and he will come into your life and he will take care of your needs as it's been already prayed for, and he has heard you, and he's touching you, delivering you, and setting you free, and supplying your needs accordingly in Jesus' name. I also thank you, Lord, for the teamwork that is going on, Lord Jesus, from Sangamam to Nitya Velicham, Lord. All those who have already been ministering, Lord, from Sangamam, Father, every one of them, Lord, the handmaidens of the Lord and the ministers of the gospel, Lord Jesus, the pastors, whoever that come and join through this network are blessed because they are sowing seeds and bringing harvest for the souls of men and women and every boy and girl that listen to it, Lord. So, Lord, even as Sister Dolly is doing the network today, Lord, through hosting, Father, in the evening with Nitya Velicham, Father, Lord, we entrust her with Brother Mahendran, who had come along, Lord, even as he has been, Lord, working with this with a heart full of gratitude and also much of, Lord Jesus, the fervor and also the burden he carries for souls, Lord. You will bless him accordingly too, Lord Jesus, and give him much of your strength, Lord, even as the day so shall thy strength be. That is your promise, Lord. So we, Lord, decree and declare that over, Lord, the ministry service that he does, and also Sister Dolly, Lord Jesus, at this time as she hosts, and be with them, lead them, and guide them every step of the way, I pray. And I also pray, Lord Jesus, for Brother Leslie and Sister Rita, Lord, and always, Lord, stand behind them and support them and pray for them, Lord Jesus. For this cannot be possible. It's a difficult task, Lord, if we do not, Lord, only put our trust and lean upon you and your guidance of the Holy Spirit alone, which you are doing, Lord, for which we are so thankful, Lord, and for your guidance, and empower them with your strength and your wisdom, and much of your honor and glory to rest upon their own lives with peace and everything that you would enable them, Lord Jesus, for the guidance as they go on, Lord Jesus, in production, in recordings and everything, Lord, they have to do for the media networks, Lord Jesus, even as Brother Leslie works on them, Lord, with tirelessly, with many hours going into it, Lord, for be with him, lead him and guide him, Lord. And also Sister Rita, Lord, Jesus, alongside, Lord, doing everything possible to help these networks to go on and work and come out, Lord Jesus, the way they are. So we thank you for all the connections that are going on, even Brother Mahendran working alongside with them for Nitya Velicham to do the same, Lord. So we thank you, Lord, for all of this. We do not take this light, Lord. It is your work. It is the guidance of your Holy Spirit to enable your kingdom to be enlarged. And Lord, to bring harvest of souls, Lord. So we thank you for that, Lord. And we give them all into your hands, I pray. And thank you for Sister Karuna, who already came and, Lord, ministered, Lord, with her song and praying, Lord. Bless her, Lord Jesus, immensely, Father, with her family and her grandchildren, Lord Jesus. And we thank you for all of them, Lord. And
Sister Dolly and her family as well. And bless them all in Jesus' name, I pray. Amen and amen. Amen, amen. நன்றி, நன்றி. Thank you, sister. Thank you. God bless you. Amen. God bless you too, Sister Dolly. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கென்று வேறு பிரித்து நாங்கள் அந்த டைமை கர்த்தருக்கென்று சிலவிக்கும் நேரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக அவருடைய வல்லமையும் மகிமையும் அவருடைய அபிஷேகத்தையும் கொடுத்து இன்னும் அதிகமாக அவர் அண்டையில் இழுத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ரஞ்சினி அண்ட் காட் பிளஸ் யூ. ஆமென். Amen. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் கலையத்திலிருந்து ஊழியர்களுக்காக ஜெபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 91வது சங்கீதமும் இப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்தது சங்கீதம் 96 முதலாவது 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, நீங்க எங்களை அழைப்பு மகா பெரிதானது ஆண்டவரே. நாங்க தேவ பயத்தோட நடுக்கத்தோட உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை அழைத்த நீங்க நாங்க மற்றவங்களுக்கு ஜபித்து அவர்களும் கூட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவரே பாட்டுகள் மூலமாகவும் உங்களோட வார்த்தையின் மூலமாக உங்களுக்கென்று சிலவித்து அந்த நாளை உங்களுக்கென்று ஆண்டவரை ஒதுக்கி வைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நித்திய வெளிச்சத்துல நீங்க அழைத்த இந்த மகா பிரிதான அழைத்த ஊழியக்காரர்களை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, அவர்கள் மூலமாக இன்று நீங்க பேச வேணும் ஐயா. அப்பா, உங்களை அறியாம இருக்கிறவர்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கும் ரட்சிப்பை அடைவதற்கும் உங்களோட மகா பிரிதான வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி எங்களுக்கு ஒரு புதிதான வார்த்தையிலும் புதிதான பாட்டுகளையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாரும் எங்களோட இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட ஜெபாவினால முடி சூட்டுங்க ஐயா. மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதே எங்களுக்கு ஒரு மன பாரமா இருக்கணும். மற்றவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை கூறுவதே எங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதே எங்களுக்கு மனதுல பாரமா இருக்க வேணும் அப்பா. ஆத்மா பாரத்தை யாவர்களையும் கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களோட கிருபை ஒவ்வொரு நிமிடம் புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஐயா. நன்றி அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, உங்களுடைய கிருபையினால முடிசூட்டி யாவரையும் புதிதான ஆசீர்வாதத்தால நீங்க இப்பொழுது எங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கப்படியா நன்றி செலுத்துறேன். உங்களுக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். உன்னதமானவரே உயர் மறைவிலே கிரவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. என் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் அன்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தில் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாபரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. ஆமேன். இது பரம சிலாக்கியம் தான். ஆமேன். கர்த்தருக்கு கொடுத்த அந்த அடைக்கலமான தேவனை நாங்கள் எவ்வளவு அன்பு கூறவேணும். அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்த எங்களை அன்பு கொடுத்த அந்த தகப்பனுக்கு நாங்கள் எவ்வளவு மகிமைப்படுத்தி அவரை நாங்கள் நன்றி செலுத்தி அவரை நாங்கள் துதிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று கூறி கர்த்தரின் நாமத்தை உயர்த்தும் யாவருக்கும் நன்றி செலுத்தி அவருக்கு எல்லா கன மகிமையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது சிஸ்டர்